ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளானது வருகிறது. இந்த நாளில் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதனால கூடுதல் சிறப்புகளை பார்த்தீங்கன்னா பெற்றிருக்குங்க. ஸோ இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த விருச்சிகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா கிரகண மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கா அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகின்றார். அதனால் அவரோடு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி புதனும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியனும் இணைந்திருக்கின்றனர். இதனால் செல்வ நிலைகளானது பார்த்தீங்கன்னா உயரும் அப்படின்னு தான் சொல்லணும். செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் முன்னேற்றத்தினுடைய முதல் படி செல்ல கிரக நிலைகள் சாதகமாக விளங்குகின்றன. தொழிலானது வெற்றி நடை போடும். இதயங்கள் மகிழக்கூடிய செய்திகள் வந்து கொண்டே இருக்குங்க. தனஸ்தானத்தை குரு பார்ப்பதனால தைரியங்களும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. எல்லா வழிகளிலும் ஏற்றங்களும் நல்ல ஒரு மாற்றங்களும் கிடைக்கும் நேரங்கள் இது. அதேபோல் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த ஒரு மாதங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அவரது பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. அதனால குரு பார்க்க கோடி நன்மை என்பதனால அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா புனிதமடைந்து அற்புதமான பலன்களை அள்ளி வழங்குகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தன பஞ்சமாதிபதியானவர் குரு. அவர் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்றிருக்கின்றாரே என்று நினைக்க வேண்டாம். அவரது பார்வைகளானது பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் பதிவதனால பணப்புழக்கங்கள் என்று பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகைகள் கைகளில் புரளுங்க. மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்க. இல்லத்தில் இனிய நிகழ்வுகளானது நடைபெற வழி பிறக்கும். நல்லவர்களினுடைய சந்திப்பால நலத்தை நீங்கள் காண்பீர்கள். சமுதாய பணிகளில் ஈடுபடுவோருக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் புதிய பதவிகளும் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கும் 8, 11க்கும் பார்த்தீங்கன்னா அதிபதியான புதன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது துணிவும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப ஒற்றுமைகளானது பார்த்தீங்கன்னா பலப்படுங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலுமே கூடுதல் லாபங்களானது கிடைக்கும். அதே போல் பிள்ளைகளினுடைய கல்யாண கனவுகளை பார்த்தீங்கன்னா நினைவாக்க எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறப்போகிறது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள். புதிய வாகனத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பானது அமையப் போகிறது. நவீனமான வாகனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் இருந்து புதிய உயர்வுடன் கூடிய வேலைகளும் இப்பொழுது கிடைக்கும். மேலுமே இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7, 12க்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் அப்படின்னே சொல்லலாம். வீடு கட்டி குடியேற வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களானது நிறைவேறுங்க. ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சிகளானது கைகூடும். பிள்ளைகளினுடைய கல்யாணத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய எண்ணங்களானது நிறைவேறுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலைகள் கிடைத்தது. உதிரி வருமானங்களானது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வாங்கிய கடனை கொடுத்து நீங்கள் மகிழலாம். அதேபோல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்குமே வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது ஏற்படும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படுங்க. பெண்களுக்கு போதுமான வருமானங்களானது கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த வேலையை எப்படி முடிக்க வேண்டும் என தெரிந்த உங்களுக்கு இப்பொழுது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா யோகமானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதியும்
பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு 8ல் வக்ரமடைந்த நிலையில அவர் 3 ராசிக்குரிய பலனை பார்த்தீங்கன்னா வழங்க வேண்டியவராக இருக்கிறாரு. அதனால குடும்பத்தில் சுபிச்சங்களானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரித்து காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த பணமானது வந்து சேருங்க. தைரியமாக செயல்படக்கூடிய மனநிலைகளானது உங்களுக்கு உண்டாகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே இப்பொழுது விலகும் அப்படின்னு தான் சொல்லணும். விற்பனையில் எதிர்பார்த்த லாபங்களானது உண்டாகுங்க. பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பார்கள். சமீபத்தில் உறவுகளும் அதேபோல் நண்பர்களால் நிறைய அனுபவங்களும் பார்த்தீங்கன்னா அடைந்திருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், இனி எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவிற்கு வருவீர். கர்மகாரகன் சனி பகவானினுடைய பார்வையானது ராசிக்கு கிடைப்பதனால உங்களுடைய செயல்களில் நிதானங்களானது இருக்கும். எடுக்கக்கூடிய வேலைகள் உடனுக்குடன் முடிவிற்கு வராமல் இழுபறியாகுங்க. அதற்காக மனம் தளர வேண்டாம். சனி நிதானமாக பலனை தரக்கூடியவர் என்பதனால உங்களுடைய உழைப்பிற்குரிய பலன்களும் கிடைக்குங்க. அதே நேரத்தில் உடல்நிலையில் கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. கடந்த 2.5 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா சனி பார்வையினால உங்களுடைய உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கும். விரைவில் சனி பயிற்சியாக இருப்பதனால சங்கடங்களானது விலகுங்க. அதேபோல் இந்த ஒரு மாதங்கள் வாழ்வில் நிறைய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். நன்மை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இது கருதப்படுகிறது. விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை என்பது என்ன, உறவினர்கள் என்பவர்கள் யார் என்பதை நன்கு அறிந்த உங்களுக்கு இந்த ஒரு மாதங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்க. அதே போல சனி சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உடல் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா சங்கடம் தருவதுடன் அவரது பார்வையாலும் சங்கடப்படுத்தக்கூடிய நிலையில் சூரியன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கடலில் தத்தளிப்பவர்கள் கரைக்கு வந்தது போல நிறைய மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நடக்கும். குடும்பம் தொழில் வேலையில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க. அதேபோல் கனவாகவே இருந்த பல முயற்சிகளானது கைகூடும். உடல்நிலையிலும் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. தைரியமாக செயல்படக்கூடிய மனநிலைகளானது இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் லாபங்களானது நீங்கள் காணலாம். அதேபோல் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றி பெறுங்க. சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவர். சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறும். பெரிய அளவில் சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இந்த ஒரு மாதங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். மனதில் நிம்மதியானது ஏற்படுங்க. ஆனாலுமே தாய்வழி உறவுகளுடன் இடைவெளிகளானது ஏற்படும். பணியாளர்கள் பொறுப்புணர்ந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவதனால நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா படிப்பில் நிறைய அக்கறையானது ஏற்படும். குடும்பத்தில் சுபிச்சங்களானது நிலவும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். பார்த்தீங்கன்னா கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதங்கள் யோகமானதாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதேபோல் புதாத்திய யோகத்தினால தெளிவாக நீங்கள் செயல்படுவீர்கள். எடுத்த வேலைகளில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்குங்க. இழுபறியாக இருந்த முயற்சிகள் வெற்றியாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை, எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கவில்லை என்ற நிலையானது இப்பொழுது மாறுங்க. வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். சுறுசுறுப்புடன் பார்த்தீங்கன்னா செயல்பட தொடங்குவீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனும் சூரியனும் செல்வாக்கை உயர்த்துவர். எந்தவித சங்கடங்கள் வந்தாலுமே அதை நீங்கள் சமாளித்து வாழக்கூடிய நிலைகளானது உண்டாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்தானது சேரும். இந்த மாதங்கள் முழுவதுமே சப்தமாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கும். பொன்பொருளினுடைய ஆடை ஆபரணங்களானது சேருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனத்தை வாங்கலாம். நேற்று வரை நெருக்கடியில் இருந்த உங்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு காலகட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா மிக ஒரு யோகமாக அமைந்த ஒரு மாதமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி நடந்தது, மந்திரமா மாயமா என நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது நிறைவேறுங்க. உறவுகளினுடைய மத்தியிலுமே உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பட்டம் பதவி என்ற கனவானது நினைவாக போகிறது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது உண்டாகும். எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய நிலைகளானது ஏற்படுங்க. அதேபோல் இந்த ஒரு மாதத்தில் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. கலைஞர்களினுடைய முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அதேபோல் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபங்களும் உண்டாகும். வேலை
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.